வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக புன்னகை இதழின் ஆசிரியர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திரா, தமிழ்நாடு அரசு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக அறிவித்திருந்த அந்த மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு 80 பக்க ஆவணமாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்த அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சாராம்சத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை எதனால் வந்தது அப்படின்ற அந்த சூழலை கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு தோணுது சார். இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய தேவை எங்கிருந்து எழுந்தது, அந்த சூழல் என்ன சார்? அதான் இந்த நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, ஒரு வரலாற்று தொடர்ச்சி அப்படின்னு கருதுகிறேன். இந்த விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிந்தால் ஒரு சின்ன வீடியோ கிளிப் காட்டுங்க. ஒரு 22 வயது பையன் இங்கே ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டுற மாதிரி சைனாவில் ஒரு டெலிவரி பாய். அவன் அழுது கண்ணீர் வடிக்கிறான். ஐயோ, நான் சின்ன வயசில் படிக்காமல் போயிட்டேனே, நான் கல்வி இடையில கட் பண்ணிட்டேனே, என்னுடைய ஆசிரியர்கள் எவ்வளோ சொன்னாங்க, பெற்றோர் எவ்வளோ சொன்னாங்க, ஆனால் நிறுத்துறதுனால நான் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறேன். 10 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறேன், ஓய்வு இல்லாமல் உழைக்கிறேன், ஆனால் வயிற்றுக்கு போதுமான பணம் இல்லை, என் பெற்றோர்களை கௌரவப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி அழுகிறான். இது இந்த செய்தி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கானது. குறிப்பாக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, நீ மாடு மேய்க்கலாம், பனை ஏறி கல் இறக்கலாம், இப்படி பேசுகிறவங்களுக்கு மிக அவசியம்னு நினைக்கிறேன். கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இது ஒரு வரலாற்று தொடர்ச்சின்னு சொல்லலாம். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எனக்கு கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் என. 2 கண்கள் பெற்றவர்கள் தான் கற்றோர் என, மற்றவங்கெல்லாம் 2 புண்களுக்கு சமம் கண்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஆழ்ந்த அர்த்தத்தோடு சொல்கிறார். ஒரே காரணம், கல்வியை மதிக்கிற பண்பு தமிழ் சமூகத்தில் அந்த காலத்தில் இருந்தது. அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். பெண்களுக்கு கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னார் என்ன. ஆனால் புதிய கல்விக் கொள்கை 2020 ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, புத்தகத்தை பிடுங்கிவிட்டு பெண்களுக்கு கரண்டியை கொடு, அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு சவரக்கத்தியை கொடு இப்படின்னு சொல்லுது. இதுதான் வித்தியாசம். ஆனால் நம்முடைய முதல்வர் போராடலாம் சொல்கிறாரு. எவ்வளவு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் நான் கல்விக்காக செலவு செய்ய தயங்க மாட்டேன். மாணவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், படியுங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிடாமல் கமா போட்டுக்கிட்டே படிங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். இது நம்முடைய தமிழ் பண்பாட்டின் வரலாற்று தொடர்ச்சி. ஸோ மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கை இடைநிற்றலை வலியுறுத்துகிறது. எல்லாரும் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. ஆனால் தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கை எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும். சாதாரண படிப்பு இல்லை, மிக உயர்ந்த படிப்புகளை படிக்க வைக்க வேண்டும். அதற்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பது தான் தமிழ்நாடு மாநில அரசின் கொள்கை, வழிகாட்டல், செயல்பாடு எல்லாமே. கடந்த 4 ஆண்டு பணிகளை பார்த்திங்கன்னா நிறைய அதற்கான உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இந்த புதிய கல்விக் கொள்கை நம்ம மாநில அரசுக்கு என்று ஏற்கனவே ஒரு நடைமுறை இருக்குது. நம்ம ஒரு கல்வி திட்டத்தை பின்பற்றிட்டு வர்றோம். அதை கொள்கை வடிவில் ஒரு புதிய கல்விக் கொள்கையாக, மாநிலத்தின் கல்விக் கொள்கையாக பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதை ஏற்கலை, பழைய நடைமுறையை தொடரும் அப்படின்னு விட்டுறலாமே. ஏன் இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படுது? இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு தேவை இருக்குது. தமிழ்நாடு பல விஷயங்களில் முன்னோடி மாநிலமாக இருக்குது. தமிழ்நாடு எதை சொல்கிறதோ அதை அடுத்த மாநிலங்கள் ஓரிரு ஆண்டுகளில் பின்பற்றுகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரோட நிறைய கொள்கைகள், திட்டங்கள் இன்று நாடு முழுவதும் பாப்புலர் ஆகிட்டுருக்கு. எல்லா தலைவர்களும், பல மாநிலங்களின் தலைவர்கள், மாற்றுக் கட்சி தலைவர்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த மாதிரி தான் கல்வி தொடர்பான கொள்கைகளும். இதுக்கான மிக முக்கியமான நிர்பந்தம் NEP 2020 நம்ம ஒன்றிய அரசு அறிவித்த புதிய கல்விக் கொள்கை 2020. அதில் எல்லா விஷக்கருத்துகளும் இருக்குது. நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகட்ட கூட 2 விஷயங்களை முக்கியமாக பார்க்கலாம். ஒன்று சாமானியர்கள் அதிகம் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய ஒவ்வொரு அம்சத்துலேயும் இருக்குது. சரியா? 2வது சமஸ்கிருத இந்தி திணிப்பு. இதை 2ஐயும் நம்முடைய முதல்வர் சாதாரணமாக எடுத்துக்கல, மிக கடுமையாக எதிர்க்கிறார். சரியா? அதாவது எளிய மாணவர்கள், பின்தங்கிய குடும்பத்து பிள்ளைகள் அதிகமாக படிச்சிடக்கூடாது என்பதற்காக
கொண்டு வரப்படக்கூடிய முக்கியமான தடைகள் 2020 NEPயில் இருக்கக்கூடிய முக்கியமான தடைகள்னு பார்த்திங்கன்னா, ஒன்று 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இதுக்கெல்லாம் பொதுத் தேர்வு. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா இதே மாதிரி பல தடைகளை போடுறாங்க. இன்னும் படித்து வரக்கூடிய மாணவர்கள் பட்டப்படிப்புக்கு போகும்போது அங்கே வந்து 4 ஆண்டு படிப்பு, அதே மாதிரி ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்ட கூட அந்த செமஸ்டர் ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா இப்படி எவ்வளவு முடியுமோ தடைகள். அதே மாதிரி மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் தேவையில்லாமல் சமஸ்கிருத இந்தி திணிப்பு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையோட டிராஃப்டில் செம்மொழி தமிழ் பற்றி ஒரே ஒரு முறை சொல்லப்படுது. ஆனால் சமஸ்கிருதம் 23 முறை சொல்லப்படுது. நமக்கெல்லாம் தெரியும் தமிழ் எவ்வளவு நீண்ட பாரம்பரியம், வரலாறு, இலக்கண இலக்கியங்கள் கொண்ட ஒரு மொழி. சமஸ்கிருதம் கடைசி சென்சஸ் படி இந்தியாவிலே 25,000 பேர் தான் பேசுகிறாங்க. தமிழை 8 கோடி பேர் பேசுகிறாங்க. ஸோ 8 கோடி பேர் பேசும் தமிழ் ஒரே ஒரு முறை சொல்லப்படுது. அதே மாதிரி சமஸ்கிருதம் 23 முறை சொல்லப்படுது. அதே மாதிரி அவங்களுடைய நிதி ஒதுக்கீடும் பார்த்திங்கன்னா, தமிழுக்கு தரப்படக்கூடிய நிதி ஒதுக்கீடுமா 20 மடங்கு சமஸ்கிருதத்தை தராங்க. சமஸ்கிருதம் மாதிரியே ஹிந்தி. ஸோ சமஸ்கிருத இந்தி திணிப்புங்கிறது புதிய கல்விக் கொள்கையோட பார்ட்டாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 2020 NEPயை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியே தருவோம்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய கொடூரம், பிளாக்மெயில். பகிரங்கமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் அறிவிக்கிறார், NEP 2020யை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வித்தொகை 2600 கோடி தருவோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறார். ஒரு பப்ளிக் பிளாக்மெயில். சரியா? இது வந்து நம்ம கொடுத்த வரிப்பணம், நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டிய கல்வி உதவித்தொகை, இதை நிறுத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதனால் நம்முடைய முதல்வர் திட்டவட்டமாக அறிவித்தார், நீ 2500 கோடி நிறுத்துறியோ 10,000 கோடி நிறுத்துறியோ நான் NEPயை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து சமூக அநீதி. ஏன்னா ஏழை மாணவர்கள், பின்தங்கிய குடும்பத்து பிள்ளைகள் படிக்கக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு அநீதி. அதனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். நேர் எதிராக இப்போ தமிழ்நாட்டுடைய பாலிசிஸ் பார்த்திங்கன்னா, பின்தங்கிய குடும்பத்து பிள்ளைகள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும், IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகணும், இன்னும் பல நாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும். இந்த மாதிரி திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள், ஒரு 10-15 திட்டங்கள் சிந்தித்து செதுக்கி உருவாக்கிய திட்டங்கள். அதற்காக நம்முடைய முதலமைச்சரும் சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி, ஒரு உயரதிகாரிகளும் சரி கடுமையாக உழைக்கிறாங்க, உணர்வுபூர்வமாக உழைக்கிறாங்க. நான் சில விஷயங்கள் நேரடியாக பார்ப்பதனால் தெரியும். இந்த இடைநிற்றலை தவிர்ப்பதற்கு மட்டும் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கிறத பர்டிகுலராக பார்க்குறேன். இந்த டாப் IAS ஆஃபீஸர்ஸ் உட்பட கலெக்டர்ஸோட தொடர்பு கொண்டு அந்த கிராமத்தில் இந்த பையன் இந்த பொண்ணு ஏன் நின்றுட்டாங்க, அவங்கள மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற எஃபர்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே நடுநிலை பள்ளி வரை இடைநிற்றலே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சரியா? இந்த ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கொள்கையும் இருக்குது, உழைப்பும் இருக்குது. அதை நான் நேரடியாக பார்க்குறேன். சரியா? அதனால் இதை போன்ற நேர் எதிரான கொள்கைகள், கோட்பாடுகள், ஒரு காலத்தில் ஏகலைவனுடைய கட்ட விரலை கேட்டாங்க இல்லையா, கற்பதற்கு தடைகள் உருவாக்குறது, அதே போன்ற தடைகள் தான் NEP 2020 உருவாக்குது. அதை மத யானையோடு ஒப்பிட்டு வர்ணித்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகை பள்ளிக்கல்வி அமைச்சர் ஃபெயில் மார்க் போட்டது. உண்மையில் அவர் வந்து ஒரு கடுமையான அர்ப்பணிப்பு மட்டும் இல்லை, ஒரு கோட்பாட்டு தெளிவோடு உழைப்பதனால்தான் இப்படி சாதனைகள். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இது 50க்கும் குறைவாக இருந்தது, 10 மடங்குக்கும் அதிகமாக போகிறாங்க. அது மட்டுமன்றி பல நாடுகளுக்கு போகிறாங்க. படிப்பதற்கு மட்டுமல்ல, படிக்கும்போதே நல்ல சாதனை புரிந்த மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 25-30 மாணவர்களை மலேசியா, சிங்கப்பூர், இந்த பக்கம் ஜப்பான் அல்லது மேற்கு பக்கம் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு அனுப்பி ஒரு உலக பார்வை கொடுக்குற ஒரு முயற்சியும் இருக்குது. பல்வேறு திட்டங்கள் யோசித்து திட்டங்கள் தீட்டப்பட்டு ஒரு கடும் அர்ப்பணிப்போடு பள்ளிக்கல்வித்துறை சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. ஆனாலும் ஏன் அமைச்சர் தொடர்ந்து குறிவைக்கப்படுறாருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ உழைப்பு செலுத்தி இருக்கிறார், அவரே வந்து
நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், அவரே ஃபோன் போட்டு பேசுகிறதா இருக்கட்டும், பள்ளிக்கூட ஆய்வுகளாக இருக்கட்டும் அல்லது அலுவலக ஆய்வுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் தொடர்ந்து மேற்கொள்கிறார். ஆனால் அவரை குறிவைத்து ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து கிளப்பி விடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் தான் அவப்பெயர் ஏற்படுத்துவது போன்ற ஒரு சித்திரம் தொடர்ந்து தீட்டப்படுது. அதனுடைய பின்னணி என்ன, பின்புலம் என்ன? மிக முக்கியமான காரணம் அவருடைய ஒரு சித்தாந்த தெளிவு. மிக தெளிவாக இருக்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து ஒரு சமூக நீதிக்கு எதிரான கோட்பாடுகள் வந்துடக்கூடாது, அறிவியல் பார்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும், பின்தங்கிய குடும்பத்து பிள்ளைகளும் சாதிக்க வேண்டும். இதில் வந்து ஒரு வெறித்தனமான ஆர்வமும் வச்சிருக்கிறார், கமிட்மெண்ட்டும் இருக்கிறார். அவருடைய இந்த புத்தகம் மத யானை என்ற புத்தகம், அது NEP 2020 மத யானையோடு வர்ணித்து அவர் எழுதிய புத்தகமே, அதில் உள்ள வாசகங்களே தெரியும் எவ்வளவு தீர்க்கமாக அவர் சிந்திக்கிறார், எழுதுகிறார் அப்படிங்கிறது. அது NEP 2020யோட முக்கியமான குறைகளை அவர் சொல்கிறாரு. அதில் ஒன்று வந்து கல்வி பருவங்கள், அடித்தள கல்வி, ஆயத்த கல்வி, இடைநிலைக் கல்வி, மேல்நிலைக் கல்வி என 4 அடுக்குகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பருவத்திலும் பொதுத் தேர்வுகள் எழுதி வெற்றி பெறுவதன் மூலமே மாணவர்கள் அடுத்த பருவங்களுக்கு செல்ல முடியும் என்கிறது NEP. ப்ரீகேஜியிலிருந்தே தீவிரமான கற்றல் நடவடிக்கையை தொடங்க சொல்கிறது. இது குழந்தைகள் மீதான அப்பட்டமான வன்முறை அப்படிங்கிறார். ப்ரீகேஜி, LKG, UKGலாம் பெற்றோரிடமிருந்து பிரிந்து ஒரு பள்ளிக்கூட சூழலை பழக வேண்டிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு படிப்பை வந்து ஒரு கொடூரமான ஒரு திணிப்பாக செலுத்துவது, தேர்வுகளை கட்டாயமாக்குவது, பொது தேர்வுகளை கொண்டு வருவது, இதெல்லாம் ஒரு அப்பட்டமான வன்முறை அப்படின்னு சொல்லி, அதாவது கல்வி வந்து அனைவருக்குமான ஒரு சொத்தாக இருக்கணும் அப்படிங்கிற பார்வையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இதனால தான் இவங்க வந்து எதிர்கருத்து உள்ளவர்கள் முடிந்தவரை எப்போவுமே சமூக அநீதி கருத்துக்களை கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டு வருவதற்காக தொடர் முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. நம்ம பிள்ளைகள் அறிவியல் பார்வையோடு வளர வேண்டும், அவங்களுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும். கடைக்கோடி கிராமங்களுக்கும் இன்னும் என்ன சொல்லுது, ட்ரைபல் குழந்தைங்களுக்கு கூட வாய்ப்புகள் போய் சேர வேண்டும். அதில் எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயர்த்துறது, ஸ்மார்ட் போர்டு. ஒரு காலத்தில் தனியார் பள்ளிகள் பல லட்சம் கட்டி படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே உள்ள சொத்தாக இருந்தது. தனியார்லேயும் எல்லா ஸ்கூல்லையும் இருக்காது, 1-2 ஸ்கூலில், மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூலில் கூட இருக்காது சார். இன்றைக்கு 25,000க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் போர்ட்ஸு, இன்னும் அதை அதிகரிச்சுட்டே போகிறாங்க. இதெல்லாம் யோசித்து கொண்டு வராங்க. மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா மணற்கேடின்னு ஒரு ஆப் இன்றைக்கி 11 லட்சம் பேர் குழந்தைங்க டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நிறைய கேரியர் டிப்ஸு, சரியா, இந்த ஒரு சின்ன வயதிலே ஒரு எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கறது, வாழ்வியல் திறன்களை கற்றுத்தருவது, கற்றல் வழிகாட்டியாக இருக்குது. அற்புதமாக அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ். அது உண்மையிலே நம்ம பிள்ளைகளுக்கான பிரச்சனையே பார்த்திங்கன்னா, படின்னு ப்ரெஷர் போடணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத கற்றுத்தரதில்லை. அந்த விஷயங்கள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. கற்றல் உத்திகள் என்ன, சில அருமையான டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது இந்த IAS IPS படிக்கிற டாப்பர்ஸ் தான் பெரும்பாலும் அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கிராக் பண்ணுற வழி, சால்வ் பண்ணுற வழி இல்லை, கிராக் பண்ணுற வழி, அந்த கிராக்கிங் டெக்னிக்ஸை சொல்லித்தராங்க. இதை சொல்லித்தருவதன் மூலம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ போட்டாங்க, நம்முடைய மாநில கல்விக் கொள்கை அறிவிக்கிற நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ போட்டாங்க. ஒரு சவரத் தொழிலாளியின் மகள் வெளிநாடு போய் படிக்கிறாங்க, சரியா. அதாவது NEP 2020 வந்து உண்மையில் ஒரு குலக்கல்வியை திணித்து படிப்பை, புத்தகத்தை பிடுங்கி விட்டு சவர கத்தியை கொடுக்குற ஒரு கல்விக் கொள்கை. ஆனால் நம்முடைய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை, சவரக்கத்தியை பிடுங்கி விட்டு புத்தகங்களை, உயர்கல்வி வாய்ப்புகளை, வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளை தேடி தருகிற ஒரு உண்மையான முயற்சி. இது வந்து தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை ஒரு உணர்வுபூர்வமாக அக்கறையோடு 24 hours அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டே கூட யோசிக்காமல் ஈவன் டாப் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டீமை வந்து நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் வழி நடத்துகிறாரு. அந்த ஸ்பிரிட்டோடு அவர் செயல்படுவதனால அந்த டீமே எஃபெக்டிவாக இருக்குது. அதனால தான் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த விமர்சனம். அவர் ஏன் குறிவைக்கப்படுகிறார் என்றால், மிகுந்த தெளிவான சித்தாந்த பார்வையோடு இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செலுத்துகிறார், பள்ளிக்கல்வித்துறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கார். அல்லது இந்த சாதனையெல்லாம், அதாவது இடைநிற்றலே இல்லாத ஒரே மாநிலம், நடுநிலை கல்வி வரை 8ஆவது வகுப்பு இடைநிற்றலே கிடையாது. அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் கூட அதை குறைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எல்லா எக்ஸ்போஷர்ஸையும் கொடுத்து, தன்னம்பிக்கை கொடுத்து, உங்களால் சாதிக்க முடியும்,
எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்த குழந்தைகளும் ஒரு உயர்வான இலக்கை வைத்திருந்தால் ஜெயிக்க முடியும். அதுக்கான உத்திகள் இவ்வளோதான், டெக்னிக்ஸ் இவ்வளோதான். இதை தான் வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் மணற்கேணி ஆப்லையும் சரி, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடைய யூடியூப் சேனல், கல்வி தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் தொடர்ந்து தரப்படுது. அருமையான டீச்சிங், ஒரு டீச்சர்ஸ்க்கே டீச்சிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குது. இந்த மெக்கானிசம் தான் தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை பல படிகள் முன்னாடி கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரே முயற்சியினால தான் ஜிஆர்னு சொல்கிறோம் இல்லையா, உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்கள் விகிதத்திலையும் பெரிய மாநிலங்களில் நம்பர் 1 தமிழ்நாடு இருக்குது. 52%. ஆல் இண்டியா லெவல் வந்து 28%. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ NEP 2020 தமிழ்நாட்டில் திணிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய டார்கெட்ஸை எப்போது நம்ம அச்சீவ் பண்ணி மேலே முன்னாடி போயிட்டுருக்கோம். நம்முடைய வளர்ச்சியை அவர்கள் தடுக்காமல் இருந்தாலே போதும். பள்ளிக்கல்விக்கான நிதியை தடுக்கிறது இதெல்லாம் ஒரு கொடூரம். இதை வந்து எல்லாரும் கண்டிக்கணும். எனக்கு தெரிந்து அண்மையில் திரு OPS அவர்கள் கண்டிச்சிருக்கிறார். இது மாதிரி எல்லா தலைவர்களும் கண்டிங்க. ஏன் பள்ளிக்கல்வி அமைச்சர் திரும்ப டெல்லியில் போய் கேட்குறாரு, திரும்ப வெறுங்கையோடு அனுப்புகிறாங்க. நம்முடைய MPs எவ்வளோ கேட்குறாங்க, வெறுங்கையோடு திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் இதை கேட்கலாமே. எங்களுடைய பிள்ளைகளுக்கான நிதியை ஏன் நிறுத்தி வைக்கிறார்? 2600 கோடிங்கிறது சாதாரண விஷயமா? இதற்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களில் இருந்தெல்லாம் அமௌண்ட் எடுத்து இதில் போட வேண்டியிருக்கு. நாங்கள் செலுத்திய வரிப்பணம் இந்த 2600 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வி நிதியை ஏன் நிறுத்தி வைக்கிறாய் என்ற கேள்வி தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்கணும். ஸோ அதுதான் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையோட வெற்றியாக இருக்கும். நம்முடைய தமிழ்நாடு மாநில அரசின் கல்விக் கொள்கையை எனக்கு தெரிந்து இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் மற்ற மாநிலங்களும் 100% பின்பற்றும். இப்போது ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இருமொழி கொள்கை என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி மராட்டியத்திலும் வெஸ்ட் பெங்கால்லையும் நிறைய குரல்கள், ஸோ இருமொழி கொள்கை தான் சரி என்ற குரல்கள் வருது. அந்த குரல்கள் வெற்றியும் பெறுது. பாஜக அரசையே வந்து பின்னங்கால் பிடரிகள் அடிக்க ஓட செய்யுது. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு அரசின் கல்விக் கொள்கையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவே இதை பின்பற்றும். பொதுவாக 2 வகையில் ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்க முடியும் சார். ஒன்று, வீழ்ந்து கிடக்கிற ஒருத்தர் தான் வளரணுன்றதுக்காக போராடுவார். வளர்ந்த ஒருத்தர் தான் வீழ்ந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைத்தன்மைக்காக போராடுவார். இந்திய கல்வித்துறையில் தமிழ்நாடு கல்வித்துறையினுடைய நிலை இதில் என்ன? நிச்சயமாக பல படிகள் முன்னாடி இருக்கிறோம். இந்த பள்ளிக்கல்வித்துறை மட்டுமல்ல, உயர்கல்வித்துறையும். நான் சொன்னேன் இல்லையா, ஜிஆரில் டாப் மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள் நம்பர் 1 இருக்கோம். அதே மாதிரி உயர்கல்வி டாப் நிறுவனங்கள், டாப் காலேஜஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 100 காலேஜஸில் 35 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா அது இந்தியாவிலே அதிகபட்ச PhD மாணவர்கள் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ அது மட்டும் இல்லை, வெளிநாடு சென்று வெற்றி கொடி நாட்டக்கூடிய டாப் பெரிய வேலைகளில் இருப்பவர்னு பார்த்தா தமிழ்நாடு. ஆனால் கவர்னர் இது எல்லாத்தையும் நிராகரித்து வேற ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாரு சார். தொடர்ந்து அன்எம்ப்ளாயபிளாக இருக்கிறாங்கன்ற மாதிரி தொடர்ந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு. இதில் உள்ள சவால்களை வந்து எதிராக நிறுத்துறதுங்கிறது உண்மையில் ஒரு மடைமாற்று மோசடி தான். ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? பீகாரில் எப்படி இருக்குது? என்னுடைய நண்பர் ஒரு IAS ஆஃபீஸர் அந்த தேர்தல் பணிக்காக போயிட்டு வந்தவர் சொல்கிறாரு, பள்ளிகள் வந்து மிக கொடூரமாக இருக்குன்றார். அதாவது தரைகள் கூட பூசப்படாமல் ஒரு கிழிஞ்ச பாயில் உட்காந்துட்டுருக்குறாங்க. இவங்கெல்லாம் எப்போ தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் வர்றது அப்படின்னு சொல்லி அவ்வளோ மோசமாக அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, மும்மொழிக் கொள்கைன்றாங்க. அவங்க சொல்லித்தரது ஒரே ஒரு மொழிக் கொள்கை தான். இந்தியை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. இதுதான் வடக்கில் போயிட்டா இருக்கக்கூடிய நிலைமை. நமக்கு வந்து இருமொழிக் கொள்கை, அது தமிழிலும் சிறப்பாக இருக்கும், ஆங்கிலத்திலும் சிறப்பாக இருக்கும். அதனால தான் சுந்தர் பிச்சை உட்பட ஏகப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஸோ இந்த இருமொழிக் கொள்கை தான் சரியானது என்பதை இந்தியா ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு வருகிறது. ஏன்னா மகாராஷ்டிரத்தில் பார்த்தோம், தாக்கரே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நின்ற உடனே மராட்டிய BJP அரசு பின்வாங்கியது. அது மட்டும் இல்லை, ராஜ் தாக்கரே தெளிவாக சொன்னார், தமிழ்நாடு இதில் வழிகாட்டுதுன்னு சொல்லி சொன்னார். ஏற்கனவே தென் மாநிலங்களெல்லாம் தமிழ்நாட்டை பாராட்டுகின்றன. தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டு பல விஷயங்களில் பாராட்டுகின்றன. ஸோ பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இவற்றில் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படும். மிக விரைவில் அது நடக்கும். இதில் உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு உதாரணங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணுன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே நேரடியாக ஃபின்லாந்து மாதிரியான, நார்வே மாதிரியான நாடுகளுக்கு நேரில் போய் ஆய்வு செய்துவிட்டு வர்றாரு.
மாணவர்களை பல்வேறு உலக நாடுகளுக்கு, அரசு பள்ளி மாணவர்களை உலக நாடுகளுக்கு சுற்றுலா அழைத்துட்டு போகும்போதும் அங்கேயும் அமைச்சர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. வெளிநாட்டு நிறுவனங்களோட தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களை அங்கே பயிற்றுவிக்கிறதுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. சமீபத்தில் ஒன்று பார்த்தேன் சார், யூகேல போய் 7 நாள் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ட்ரெயின் ஆகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு. எங்களெல்லாம் அந்த முக்கில் இருக்கிற காந்தி மியூசியம் தாண்டி யாருமே கூட்டு போகலை. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ தூரம் போகிறாங்க. இப்போ இந்த வேர்ல்டு எக்ஸ்போஷர் அல்லது உலகளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கும் உறவு அந்த அளவுக்கு நம்ம தகுதிப்பட்ட ஒரு மாநிலமாக வளர்ந்துருக்கிறோமா? மிக முக்கியமாக வைய தலைமைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு விரிவான பார்வை, உலக பார்வை வேணும். மாணவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்கிறது நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க, நியூஸ் சேனல்ஸ் பாருங்கன்னு சொல்கிறதே ஒரு வேர்ல்டு வைட் எக்ஸ்போஷர் வேணும். என்னெல்லாம் நடக்குன்னு தெரியணும். இப்போ வட மாநிலங்கள் அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து இன்னும் என்ன சொல்கிறது, கோமிய லெவலில் தான் இருக்கிறாங்க. கோமிய கோட்பாடுகளை தாண்டி அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. ஜேஎன்யூலேயே கோமிய ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க சார். ஒரு கல்லூரி முதல்வரே கோமியத்தை வச்சு பெயிண்ட் அடித்ததெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அண்மையில் ஒரு வைரல் வீடியோ வந்துச்சு. ஒரு பாம்புக்கு ஒரு குடும்பமே சேர்ந்து எனக்கு காணிக்கை செலுத்துறது, ஏகப்பட்ட பணம் கொடுக்கறது. அதில் நிறைய பெண்கள் தான். உண்மையில் இங்கே இருந்த போன்ற பெரியார் அங்கே இல்லாதனால பெண்கள் இன்னும் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. நமக்கு வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பே பெரியார் வந்து ஒரு பெரிய இயக்கமாக எடுத்துகிட்டு போனார். கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடு, தாய்மார்கள் எல்லாம் விமானம் ஓட்ட வேண்டும், தாய்மார்கள் எல்லாம் பல படிகள் முன்னேறி செல்ல வேண்டும், ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலையும் வரணும்னு சொல்கிற அந்த உத்வேகம் இங்கே கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட வேலைக்கு செல்லும் பெண்களில் 40% தமிழ்நாடு, இண்டஸ்ட்ரீஸுக்கு போக 40% தமிழ்நாடு. ஸோ இந்த முன்னேற்றம் எல்லா துறைகளிலும் இருக்குது. அதில் மிக முக்கியமானது நீங்கள் சொன்ன வேர்ல்டு வைடு எக்ஸ்போஷர். அதில் குறிப்பாக ஃபின்லாண்ட் வந்து மெக்கா ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸோ கல்வியின் உலக தலைநகரம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் நாடு. அதில் அவங்க பின்பற்றக்கூடிய முக்கியமான அணுகுமுறை என்னென்னு சொன்னால், இந்த என்இபிக்கு நேர் எதிரான அணுகுமுறை. என்இபி வந்து பார்க்குறோம் இல்லையா, எல்கேஜி யூகேஜிலேருந்து எக்ஸாமை திணிச்சு 3ஆவது வகுப்புக்கே பொது தேர்வு வச்சு சாவடிக்குது இல்லையா. ஃபின்லாண்ட் அப்படி கிடையாது. குட்டி பசங்க ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5 வருஷம் 6 வருஷம் வரை அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா புத்தகத்தை காட்டலாம், ஆர்வம் இருந்தால் பிரித்து சொல்லிக் கொடுக்கலாம், மற்றபடி எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறது சின்ன வயசில் குழந்தைகளை ஒரு மலர்களைப் போல் தாங்குகிற ஒரு அணுகுமுறைங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஆசிரியர்களுக்கு மிகுந்த மரியாதை ஃபின்லாண்டில். அதாவது இங்கே நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அந்த ரெஸ்பெக்ட் டீச்சர்ஸ், நல்ல ஒரு டாப் சேலரி, அதெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் வர வேண்டும். அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கும். ஸோ நம்ம அமைச்சரும் சரி ஆசிரியர்களும் வெளில போய் பார்த்துட்டு வராங்கன்னா அங்கே உள்ள நல்ல விஷயங்கள்லாம் இங்கே வரட்டும், சரியா. ஆனால் நம்முடைய முதல்வரும் சரி அமைச்சரும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஈவன் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தாங்க, முதல்வரே போய் பார்த்துட்டு வந்தார். வந்ததோடைய தொடர்ச்சி தான் மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸ். ஒரு அற்புதமான என்ன சொல்கிறது, அருமையான திட்டம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி பள்ளி உருவாக்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து டாப் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்மார்ட் போர்ட்ஸ் உட்பட கொடுக்குறாங்க. அந்த மாணவர்களுக்கு ஒரு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாடல் ஸ்கூல்ஸ் மட்டுமே வளரணும்னு நம்ம சொல்லலை, பட் அதெல்லாம் ஒரு ரோல் மாடல். ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்ல விளையாடக்கூடிய குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்புகள் தருவதன் மூலம் அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு வைடு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ முதல்வரும் அப்படி போய் கற்றுட்டு வராரு, அமைச்சரும் கற்றுட்டு வராரு. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உலக பார்வையோடு வளர்வது கல்விக்கு மிக அவசியம். நிறைய விஷயங்கள் ரொம்ப விரிவாக பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய அனுபவத்திலிருந்தும் நேரடியாக பார்த்த விஷயங்களிலிருந்தும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி இந்திரா.